ஹலோ எவ்ரிவன், இந்த வீடியோவில் நீங்கள் வந்து ரெகுலராக வந்து ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, அப்படின்னா ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஓகே. ஸோ நீங்கள் வந்து எகெயின் வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வந்து ட்ராவல் பண்ணும்போது நீங்கள் இந்த வேரஸ் மை ட்ரெயின் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து உங்களோட மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கீங்க, அந்த ட்ரெயின் எங்கே போயிட்டுருக்கு, ஸோ அந்த ட்ரெயின் எப்போ வந்து ஒரு ஸ்டேஷன் வந்து கிளம்புது அப்படின்னா, எப்போ வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த ட்ரெயின் வந்து ரீச் ஆகுது அப்படின்ற என்டையர் அனாலிட்டிக் டீட்டெயில்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, அந்த டைம் அப் டு டேட் வந்து உங்களுக்கு வந்து அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலிமா அந்த பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் சரி, தெரிஞ்சிருந்தாலும் சரி, ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா, அந்த ஆப்ஷன் வந்து மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இது உங்களுக்கு நடக்காமல் கூட இருந்திருக்கலாம் ஒரு சில விஷயம்லாம். ஸோ அதை நான் வந்து என்னென்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த ஸ்டேஷன்லேருந்து எந்த ஸ்டேஷனுக்கு வந்து போகணும் அப்படின்றத வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டேஷன் டூ ஸ்டேஷன் இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஃப்ரம் ஸ்டேஷனை வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். டூ ஸ்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா கேஎஸ்ஆர் பெங்களூர் சிட்டி ஜங்ஷன் கொடுத்துட்டு ஃபைன் ட்ரெயின்ஸ் நான் கொடுக்குறேன். பெங்களூர் ஸ்டேஷனுக்கு என்னென்ன ட்ரெயின்லாம் வந்து எந்தெந்த டைமில் போகுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா லைன் பை லைனாக எனக்கு வந்து இருக்குது. ஸோ அந்த டைமிங்கில் எனக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டேஷனில் வந்து நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இது வரைக்கும் ட்ராவல் பண்ணாமல் இருந்தால் கூட, ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதான் வந்து பேசிக்கான விஷயம், எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்ச விஷயம். சரி, ஓகே. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து எந்தெந்த டேலாம் வந்து போகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த எந்தெந்த கிழமையெல்லாம் வந்துட்டு போகணும்னு இருக்குது பாருங்கள். இந்த சண்டே, மண்டே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த டியூஸ்டே, அப்புறம் ஃப்ரைடே, சாட்டர்டே, இந்த 3 நாளில் மட்டும்தான் இந்த ஒரு பர்டிகுலர் ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா ரன்னிங்கில் இருக்கும். மற்ற நாள்லாம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போக முடியாது. அதாவது இந்த ட்ரெயின் வந்து ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்காது அந்த ரூட்டில். தென் அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரன் டெய்லின்னு இருக்குது. பார்த்திங்கன்னா இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ட்ரெயின் வந்து ரெகுலராக வந்து அந்த டைமிங்கில் பார்த்திங்கன்னா ரன் ஆகிற ட்ரெயின். இப்போ ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து நான் சூஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து அந்த இடத்துல வந்து போயிட்டுருக்கு. அதாவது ஒசூரில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அங்கேருந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. எத்தனை மணிக்கு வந்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்புனுச்சு, லாஸ்ட் அப்டேட் எத்தனை நிமிஷத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படின்றது அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கு போகும்போதும் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த டைம் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலரில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது எக்ஸாக்டாக வந்துட்டு அந்த ட்ரெயின் வந்து அந்த டைமுக்கு கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் அந்த ட்ரெயின் வந்து டிலே ஆச்சு அப்படின்னா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ரீச் ஆகும் அந்த ட்ரெயின், பர்டிகுலர் ட்ரெயின். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் எக்ஸாக்டாக இருக்கிற டைம் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ண வேணாம். ஸோ சப்போஸ் நீங்கள் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸோ 30 மினிட்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து எக்ஸாக்டாக வந்து அந்த டைம்னு வந்துட்டு முடிவு பண்ணாதீங்க. அந்த ரெட் கலரில் இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீச் ஆகிற டைமு. இதன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் பாருங்கள், சின்ன சின்ன ஐக்கான் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த 2, 1 அப்படின்றதுலாம் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் நம்பரு. ஸோ அதை நான் இன்னொரு ஆப்ஷனே காமிக்கிறேன், அதில் தெளிவாகவே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த ட்ரெயின் எங்கே இருக்குது, எந்த இடத்துல போயிட்டுருக்கு அப்படின்ற ட்ராக் பண்ணுற ஒரு மேப் மாதிரி இது. தென் அடுத்ததாக வந்துட்டு ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த ஸ்டேஷன் வந்து நீங்கள் போகணும், ஃப்ரம் ஸ்டேஷன்ஸ் டூ ஸ்டேஷன் கொடுத்து ட்ரெயினை ஃபைண்ட் பண்ணி அந்த எந்தெந்த டைமில் இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து அந்த ஸ்பாட் ட்ரெயின் ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சில ட்ரெயின் வந்து நீங்கள் ரெகுலராக போவீங்க, அந்த ட்ரெயின் நம்பர் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த ட்ரெயின் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா ட்ரெயின் நேம் வந்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா அந்த ட்ரெயினோட நேம் இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கிளிக் பண்ணி ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரெயினை மட்டும் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏன்னா நான் வந்துட்டு அந்த ஸ்டேஷன் வந்துட்டு இன்னொரு ஸ்டேஷன் நான் போகணும்னு போடுறேன். பட் ஆனால் நிறைய ட்ரெயின்ஸ் வந்து எனக்கு வந்து அவைலபிளாக காமிக்குது. அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால தான் வந்து ஸ்பாட் ட்ரெயின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது கரெக்டாக எக்ஸாக்டாக அந்த ட்ரெயின் நம்பர் நீங்கள் போட்டு நீங்கள் வந்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஆர் அந்த ட்ரெயின் நேமு அதை கொடுத்து நீங்கள் வந்து அந்த ட்ரெயின் எங்கே போய்ட்டுருக்கு, எப்போ வருது அப்படின்றத பார்த்துக்கலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே மாதிரி தான் இந்த லைவ் ஸ்டேஷன் கோடு நேமு சேம் அதே மாதிரி தான் அதுவும். ஸோ அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அடுத்து வந்து பிஎன்ஆருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சா அப்படின்ற ஸ்டேட்டஸ் வந்து அதில் செக் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தனியாக இண்டிவிஜுவலாக வீடியோ போடலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இதுதான் வந்து ஃபோக்கஸ் பண்ணேன். ஸோ நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்குது. மேபி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ மூலிமா. அதுவும் இல்லாமல் இன்னொரு விஷயம் மெயினாக நான் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ அதுவும் இப்போ வந்து பார்க்கலாம் என்னன்ட்டு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரெயின் வந்து ஆல்ரெடி நான் பார்த்த மாதிரி காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி நான் கொடுத்துட்டேன்.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ட்ரெயின்ஸ் வந்து எனக்கு வந்து காமிக்குது. ஸோ இந்த ட்ரெயின் வந்து ஏதோ ஒன்று சூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரெயின்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேட்பீங்க, அடுத்த ட்ரெயின் எப்போ வருதுன்னு கேட்பீங்க. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் அதில் செக் பண்ணியிருப்பீங்க. ஒரு ட்ரெயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 or 2 ஹவர்லேயே உங்களுக்கு வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவங்ககிட்ட கேட்கும்போது அடுத்த ட்ரெயின் வந்து லேட் ஆகும் வரதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதில் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம். பேசிக்காக வந்துட்டு எதுவுமே தெரியாதவங்களுக்கு அந்த டவுட் வரும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், டாப்பில் பாருங்கள், ஒரு மேன் வந்து செட்டிங்கில் இருக்க மாதிரி ஒரு பொசிஷனில் ஒரு ஐக்கான் இருக்கா. ஸோ அந்த அலாரம் ஐக்கானுக்கு பக்கத்தில் ஸோ இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்துட்டு அந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டுன்னு இருக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நார்மலாக அன்ரிசர்வ்லாம் வந்து அதில் வந்து போகலாம். இதில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் இருக்கா. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அந்த அன்ரிசர்வ்டாக இருக்கவங்களாம் வந்துட்டு அன்ரிசர்வ்டு டிக்கெட் புக் பண்ணுறவங்களாம் போக முடியும். சப்போஸ் இந்த மாதிரி இல்லை அப்படின்னா அந்த ட்ரெயினில் வந்துட்டு அந்த அன்ரிசர்வ்டாக இருக்கிறவங்க போக முடியாது. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. ஸோ அதனால் வந்துட்டு அதை வந்து செக் பண்ணிக்கோங்க முன்னாடியே வந்துட்டு. இப்போ ஒரு ட்ரெயினை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா அந்த ட்ரெயினை வந்துட்டு நீங்கள் ஏன்னா 100 அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ அன்ரிசர்வ்டு புக்கிங்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷனே தனியாக இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷனை தான் அந்த மாதிரி வந்து காமிக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து முன்னாடியே வந்து பே பண்ணிடாதீங்க. பே பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ரிஃபண்ட் பண்ண முடியாது. சப்போஸ் அந்த ட்ரெயின் வந்து கிளம்பிடுச்சு அப்படின்னா. ஸோ நான் வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது அந்த அன்ரிசர்வ்டு புக்கிங்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அந்த அப்ளிகேஷன் மூலிமா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா ட்ரெயினுமே அதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் செக் பண்ணாமல் டைரெக்டாக பே பண்ணிவிட்டு அங்கே போய் பார்ப்பாங்க. அதில் வந்து அன்ரிசர்வ்டுக்கான அந்த கம்பார்ட்மெண்ட்டே இருக்காது. ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து அதில் ட்ராவல் பண்ண முடியாது. ஸோ அவங்க அந்த ட்ரெயின் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் அவங்க பே பண்ண அந்த மணி வந்து ரிஃபண்டும் ஆகாது. ஸோ இதுதான் வந்து நான் சொல்ல வந்தேன். தென் அடுத்ததாக இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் எத்தனை வந்துட்டு அந்த பாக்ஸஸ் கண்டெய்னர் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா புக்கிங்க்குன்னு தனியாக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து புக்கிங்க்கானது, அந்த சீட் நம்பர்ஸ் இதெல்லாம். இதே பார்த்திங்கன்னா ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட்னு கொடுத்தோன்னா இதில் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி சீட்டிங்லாம் இருக்காது. நீங்கள் காமனாக வந்துட்டு எல்லோரும் ட்ராவல் பண்ணுறாங்க, அதாவது அன்ரிசர்வ்லாம் ட்ராவல் பண்ணலாம். ஸோ அதுக்கானதான் இந்த ஆப்ஷன். இந்த தான் நான் சொல்ல நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் வந்து ஜஸ்ட் தூங்குறீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் இந்த டைம் வந்து இதில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த எந்த டைம் வந்து ரீச் ஆகுவீங்களோ அந்த ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பர்டிகுலர் ட்ரெயின் போயிடுச்சு அப்படின்னா ஸோ அந்த டைமுக்கு வந்து நீங்கள் வந்து அலாரம் வந்து செட் பண்ணிக்கலாம். அதாவது 10 நிமிஷம் முன்னாடி, அதாவது இந்த மாதிரி மினிட்ஸ் வந்து நீங்கள் செட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து கால் அலாரம் வந்து கொடுத்துட்டு செட்டு அலாரம் டெஸ்டினேஷன் கொடுத்தேன் அப்படின்னா ஸோ நீங்கள் வந்து ஜஸ்ட்டு இந்த பர்மிஷன்லாம் வந்து எனேபிள் பண்ணணும் இந்த அப்ளிகேஷனில். ஜஸ்ட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பர்மிஷன் வந்து எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஸ்டேஷன் வந்து ரீச் ஆன உடனே நீங்கள் வந்து அலாரம் செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா 10 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் அந்த மாதிரி பிஃபோர் நீங்கள் செட் பண்ணி அலாரம் வந்து செட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் நார்மலாகவே வந்துட்டு பண்ணுற விஷயம் தான். ஸோ இதுதான் வந்து நான் சொல்லணும்னு நினச்சேன். அதே மாதிரி நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ரன் டெய்லி இந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி. ஸோ இது நீங்கள் பார்க்க கவனிக்கலனா கூட இந்த இடத்துல பாருங்கள் டுமாரோ. ஸோ நீங்கள் வந்து கேலண்டரில் கூட ஒரு பர்டிகுலர் டேட் வந்து சூஸ் பண்ணி அந்த டேட்டில் அந்த ட்ரெயின் வந்து அவைலபிளில் இருக்கா, அந்த ட்ரெயின் வந்து போகுமா அந்த ரூட்டில் அப்படின்றலாம் நீங்கள் செக் பண்ணலாம். இது பாருங்கள் டுடே, எஸ்டர்டே, டேஸ் பிஃபோர் எஸ்டர்டே, சூஸ் ஃப்ரம் கேலண்டர் இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்துக்கு அப்புறம் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா கூட அந்த டேட்டில் அந்த ட்ரெயின் வந்து இருக்குமா போகுமா போகாதாங்கிறத கூட நீங்கள் வந்து பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஐக்கான்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம் நம்பரு, அந்த பிளாட்ஃபார்மில் வந்து தான் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயின் வந்து கிளம்புது அப்படின்றது தான் மீனிங். ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா யாரெல்லாம் வந்து இது வரைக்கும் ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெயின் ட்ராவல் சம்மந்தமாக அந்த டிக்கெட் புக்கிங்னா ஒரு சில விஷயம்லாம் வந்து என்ன சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ அது வந்து இண்டிவிஜுவல் வீடியோஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவிங் கிரேட் டைம்.